கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த முதல் வாசகத்திலே நாம் பவுலடியாருடைய மனமாற்ற நிகழ்ச்சியை கேட்டோம். திருத்துதர் பணிகள் நூல் 9ஆம் அதிகாரம். இந்த நிகழ்ச்சியை பவுலடியார் 3 இடங்களிலே குறிப்பிடுகின்றார். இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறார், வலியுறுத்தி சொல்கின்றார். காரணம் என்ன என்று கேட்டால், திருத்தூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்களாக, நேரடி அனுபவம் பெற்றவர்களாக, இயேசுவால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3ம் மிக அவசியம்: அழைப்பு, அனுபவம், அனுப்புதல். அந்த வகையிலே எப்படி பவுலடியார் திருத்தூதர் என்ற ஒரு இடத்தை பெறுகிறார், ஒரு அந்தஸ்தை அவர் அடைகிறார் என்று சொன்னால், அவருடைய இந்த மனமாற்ற நிகழ்வு என்பதுதான் அதற்கு காரணமாக இருக்கிறது. அதிலே அவர் ஆணித்தரமாக இந்த 3ஐயும் உணர்த்துகிறார். இன்னும் அதிகமாக ஒரு படிக்கு மேல் சென்று, வாழ்கின்ற இந்த உலகத்திலே இருந்த இயேசுவால் தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், அனுபவம் பெற்றீர்கள், அனுப்பப்பட்டீர்கள். ஆனால் பவுலடியார் சொல்கிறார், இந்த உலகத்தில் வாழ்ந்த இயேசு உயிர்த்த கிறிஸ்துவாக இருக்கிறாரே, உயிர்த்த கிறிஸ்துவினுடைய அனுபவம் பெற்றவனாக, அனுப்ப பெற்றவனாக நானும் இருக்கிறேன். எனவே நானும் திருத்தூதன் தான் என்று தன்னுடைய அழைப்பை அவர் மிக அதிகமாக, ஆழமாக அனுபவித்து அதை வெவ்வேறு இடங்களிலே அதை சொல்கின்றார். காரணம் என்ன என்று சொன்னால், அவர் மேல் இருந்த ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன், ஒரு எதிர்மாறான கருத்து, எதிர்மாறான நிகழ்வுகள், நடவடிக்கைகள், இதெல்லாம் மக்கள் மனதிலே ஆழமாக பதிந்திருந்தது. முதலாக அடிப்படையிலே அவர் ஒரு தீவிரவாதி. எதிலே தீவிரவாதியாக இருந்தார் என்று சொன்னால், சமய கோட்பாட்டிலே, அவருடைய சமய நடவடிக்கைகள் கடைபிடிப்பதிலே அவர் மிகுந்த ஒரு தீவிரமான ஒரு பக்தராக இருந்தார். எனவே யூதன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு முன் உதாரணமாக இருந்தார். எப்படி என்று சொன்னால், முதலாக யூதன் என்று சொல்லக்கூடியவன் தனது சட்டத்தையும் தனது மதத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் போதனைகளையும் படித்து கரைத்து குடித்தவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் ஒரு நல்ல யூதன். அந்த யூதர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், போதிக்கக்கூடிய தகுதி பெற்றவனாக இருக்க முடியும். இந்த பவுலடியார் அதை முழுமையாக செய்திருக்கின்றார். யாரிடம் இவர் இந்த மறை அறிவை பெற்றார், யாரிடம் இவர் இந்த அறிவை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், கமாலியேல் என்று சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு பேராசிரியர், மிகப்பெரிய ஒரு போதகர். அவருடைய அடிச்சுவட்டிலே இவர் இருந்து இந்த யூத மதத்தை பற்றி சிறப்பாக அவர் கற்றறிந்திருந்தார். யூத சட்டங்களிலே அவர் கைதேர்ந்திருந்தார். எனவே இந்த யூத சட்டத்தையும் யூதர்களுடைய அந்த சமய போதனைகளையும் முதலிலே அவர் தெளிவாக தெரிந்திருந்தார், அறிந்திருந்தார். இரண்டாவதாக, யூதர்கள் இன்றைக்கும் கூட தங்களுடைய சமயம், நம்பிக்கை, கடவுள் என்பதுதான் உண்மையானது என்பதிலே அவர்கள் மிக அடிப்படை வாதம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே வேறு எந்த ஒரு மதத்தையும் அவர்களோடு சேர்த்து கொள்ள மாட்டார்கள். இதை ஆங்கிலத்திலே எக்ஸ்க்ளூசிவிசம் என்று சொல்வோம். எக்ஸ்க்ளூடிங் அதர்ஸ் ஃப்ரம் அவர் ஃபோல்டு. அப்படித்தான் யூத மதம். யூதர்கள் யாரும் மதம் மாறி அந்த யூதனாக மாற முடியாது. பிறப்பிலே தான் ஒரு யூதனாக இருக்க முடியுமே ஒழி, இடையிலே ஒரு யூத மதத்தை தழுவி ஒருவன் யூதராக மாறவே முடியாது. அப்படி என்றால் எக்ஸ்க்ளூஷன் என்பது மிக வெளிப்படையாக தெரிகின்ற ஒன்று. அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, இந்த பவுலடியார் மிக அடிப்படையாக தன்னுடைய சமய ஆச்சாரங்களையும் கோட்பாடுகளையும் நம்பிக்கையையும் உண்மை என்று ஊர்ஜிதமாக உணர்ந்து அதற்காக அவர் வாழ்ந்தவர். மூன்றாவதாக, இந்த சமயம், உண்மை கடவுளை, உண்மை சமயத்தை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் வேறு எந்த சமயத்தையும் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். இன்டாலரன்ஸ் என்று ஒரு நிலையிலே இவர் இருந்தார். எனவே தான்
கிறிஸ்துவின் பெயரை யார் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களையெல்லாம் அவர் கண்ணிமைக்கும் நேரத்திலே கொன்று குவித்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எருசலேமில் இருந்து அவர் அதிகாரம் பெற்று கிறிஸ்துவின் போதனையை புதிதாக கடைபிடிப்பவர்கள் அனைவரையும், உமது பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று அவர் வருகின்றார் என்று அனனியா சொல்கின்றார். அப்படி என்றால் இந்த பொறுக்க முடியாத எதிரிகளை வீழ்த்தி சாய்க்கக்கூடிய அந்த ஒரு வேகத்தையும் இவரிடம் பார்க்கின்றோம். எனவே ஒரு யூதன் எப்படி ஒரு அடிப்படை வாதம் கொண்டு இருப்பாரோ அதே போன்றுதான் இந்த சவுல் என்பவரும் இருந்தார். ஆனால் அன்புக்குரியவர்களே, பாருங்கள், ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்த பிறகு அவர் அப்படியே மனமாற்றம் அடைகிறார். யூ டர்ன் என்று சொல்கின்றோமே, மீண்டுமாக அவர் வருகிறார். அவர் எங்கே நோக்கி செல்கின்றார்? தமஸ்கை நோக்கி செல்கின்றார். ஆனால் அவர் தமஸ்கை செல்லவில்லை, தமஸ்கை சென்று அடையவில்லை. மாறாக வழியிலேயே உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்ற அனுபவத்தை பெறுகிறார். அன்புக்குரியவர்களே, அழைப்பு என்பது இங்கே தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் என்று இவர் சொன்னாலும் கூட அந்த அழைப்பை கொடுக்கின்றவர் யார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு கூட நாம் நினைக்கலாம், இந்த அனனியா சொன்னது போன்று, ஆண்டவரே, இவன் பெரிய கொடியக்காரன், இந்த மனிதன் எருசலேமில் உள்ள இறைமக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் தெரியுமா? இவனை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். உமது பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்து தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கின்றான் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி ஆண்டவரிடமே சொல்கின்றார் அனனியா. ஆனால் அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ செல், அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்து சொல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் நினைக்கலாம், இறைப்பணி ஆற்றுவதற்கு குருக்கள் அழைக்கப்படுகிறார்கள். நாம் நினைப்பது போன்று அவர்கள் 100% தூய்மையாளர்களாக புனிதர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் பார்வையிலேயே அது கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது மனிதர்கள் நாம் எப்படி இன்னொரு மனிதனை 100% நாம் எதிர்பார்க்க முடியும்? கடவுளை தவிர வேறு எவரும் நல்லவர் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றவர்கள் எல்லாம் இந்த நன்மைத்தனத்தை நாம் அனுபவிக்க நம்மை கருவிகளாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இந்த கருவிகள் என்ற வகையிலே தான் நாம் ஒவ்வொருவரும் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். எனவே கடவுள் யாரை விரும்புகிறாரோ அவர்களை அழைக்கின்றார். பல நேரங்களிலே என்னுடைய சக தோழர்கள் கூட சொல்லுவார்கள், அந்த ஸ்கூலில் பள்ளியிலே படித்த அந்த சமயத்திலே இருந்தவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், ஐயோ படு வாழுவன், இவன் எப்படி சாமியாரா போனா என்றெல்லாம் சொல்லுவார்கள். என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். கடவுளுடைய அழைப்பு இருக்கின்ற பொழுது எந்த வாளாக இருந்தாலும் சரிதான், கடவுளுடைய ஆளாக மாறிடுவாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படித்தான் இந்த சவுல் என்பவர் பவுலாக மாறுகிறார். இறைவனுடைய அழைப்பு அவர்களை சுத்தமாக மாற்றுகிறது. there is a substantial change என்று சொல்வார்கள். முழுமையான அடிப்படையான ஒரு மாற்றத்தை இந்த பவுலடியாரிடம் ஆண்டவர் இயேசு கொண்டு வருகிறார். 3 நாட்கள் பார்வை இல்லாமல் இருந்தார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு 3 நாட்கள் கழித்து அவர்களுக்கு தோன்றினார். இறப்பை அவர் அனுபவித்து உயிர்ப்பின் ஆண்டவராக அவர் காட்சியளிக்கின்றார். அதைத்தான் பவுலடியார் 3 நாட்களாக இருளிலே இருந்தார், கண் பார்வை இழந்தார். 3ஆம் நாள் அவர் பார்வை பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலேயும் எப்பொழுது இறைவனை நாம் முழுமையாக கண்டுகொள்கின்றோமோ, அனுபவிக்கின்றோமோ, அந்த அனுபவம் நம்மை மாற்றும். அந்த அனுபவத்தை ஆண்டவரே கொடுக்கின்ற அழைப்பாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அழைப்பிற்காக நாம் வேண்டுவோம். அந்த ஒரு மேலான ஒரு அனுபவத்திற்காக நாம் வேண்டுவோம். அப்படி நாம் அந்த அழைப்பை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால், இவர் எப்படி அருட்பொழிவு செய்யப்பட்டவராக, தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராக பவுலடியார் மாறினாரோ அவ்வாறே நாமும் மாறுவோம் என்பது உறுதி. எனவே அன்புக்குரியவர்களே, அத்தகைய ஒரு இறை அனுபவத்திற்காகவும் மாற்றத்திற்காகவும் நம்முடைய வாழ்விலே வேரோட்டமான விசுவாசத்தை வேண்டி இந்த திருப்பலியிலே நமக்காகவும் செபிப்போம். ஆமென்.